வணக்கம். நீங்க இப்போ கேட்டுட்டு இருக்கிறது வீரயுக நாயகன் வேல்பாரி கதையின் சுருக்கம். மேற்கு தொடர்ச்சி மலையில வாழ்ந்துகிட்டு வர 16 இனக்குழுக்களுக்கு தலைமையா இருக்கிறது தான் வேளிர் குலம். அந்த வேளிர் குலத்தோட தலைவன் தான் பாரி. காடுகள் எல்லாருக்கும் பொதுவானது அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த பாரி அவருக்கு கீழே இருக்க எல்லாரையும் அன்பால வழிநடத்தி சிறப்பா ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தாரு. இதனாலேயே இவருடைய புகழ் எல்லா திசைகளிலும் பிரசித்தி பெற்று இருந்துச்சு. இவருடைய ராஜ்யம் மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு பகுதியான பரம்பு மலையில இருக்கு. அந்த காலகட்டத்துல மூவேந்தர்கள் சமவெளியில ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. வேளிர் குலத்துக்கிட்ட இருக்கிற தெய்வ வாக்கு விலங்க மூவேந்தர்கள்ல ஒருத்தரான குலசேகர பாண்டியன் அடைய நினைக்கிறாரு. அதனால அவருடைய துறைமுகம் பாரியோட வீரர்களால தீக்கிரையாக்கப்படுது. இதனால சேர சோழ மன்னர்களையும் தன் கூட சேர்த்துக்கிட்டு பரம்பு மலைய முற்றுகையிடுறாரு பாண்டிய மன்னன். பாரி பரம்பு மலையில இருக்கிற வரைக்கும் அவரை எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட மூவேந்தர்கள் பாரிய மலையை விட்டு கீழே வர செய்யறதுக்காக அவருடைய நெருங்கிய நண்பனான நீலனையும் பிடிச்சு வச்சுக்கிறாங்க.